வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்கா முறைப்படி கோபித்தூள் அரைக்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல மல்லி வறுக்கிறேன். மல்லி நான் 60 கிராம் எடுத்தேன். நாங்கள் இதுகள் வறுக்கல அடுப்பு நல்லா குறைச்சிட்டு வறுக்க வேணும். அடுப்பு கூட்டினா டக்குன்னு மேலால் எரிஞ்சிடும். அடுப்பை குறைச்சி கொஞ்சம் நேரம் வடிவாக வறுத்தெடுக்க வேணும். மல்லி வறுபட்டுட்டது. இனி நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். இனி நான் சின்ன சீரகம் வறுக்க போகிறேன். அது ஒரு பெரிய கரண்டி எடுத்தேன். நான் இதோட வேர்க்கொம்பு ஏலக்காயம் போட்டு வறுக்க. வேர்க்கொம்பு நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா நல்லது, அல்லது கிரைண்டருக்கு அடிபடையக்கில் கொஞ்சம் அடிபட கஷ்டமாக இருக்கும். இந்த சின்ன சீரகம் வேர்க்கொம்போட கோப்பிக்கொட்டை 80 கிராம். இது வறுத்த கோப்பிக்கொட்டை. அதால் நான் சும்மா கொஞ்சம் சூடாக்க போகிறேன். கோப்பிக்கொட்டையும் சூடாகிட்டுது. அதோடு நான் வறுத்து வச்ச மல்லியும் போடுறேன். போட்டுட்டு இதோட சீனியும் போடுறேன். நான் இது 2 கரண்டி போடுறேன். நீங்கள் உங்களை விரும்பின மாதிரி கூடவும் போடலாம். 2 கரண்டியும் போடலாம். கோப்பிக்கொட்டை வறுக்கல கோப்பிக்கொட்டை மல்லி எல்லாம் நல்லா வடிவாக வறுபட்டால் தான் அந்த கலர் வரும். அப்படி இல்லையாண்டா கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இது வறுக்கிறதுல தான் கோப்பிக்கொட்டைன்ற கலரே இருக்குது. சீனி நான் டேஸ்ட்டுக்காக வேண்டி தான் போடுறது. சரி, இது இப்படியே நான் இறக்க போகிறேன். இறக்கி ஆற வச்சுட்டு இனி அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ நான் கோப்பி அரைக்க போகிறேன். நான் இப்போ சுளகுக்குள்ளே அரிக்க போகிறேன். சுளகு பழுதாயிரமெண்டு நான் அதுக்கு மேலே ஒரு பேப்பரை விரிச்சிட்டு தான் கோப்பியை அரிக்க போகிறேன். கோப்பி அரைச்சிட்டேன். இனி அரிக்க போகிறேன். கோப்பி நான் 2 தரம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நான் இந்த கோப்பியில் உங்களுக்கு கோப்பி போட்டு காட்ட போகிறேன். கோப்பியை ஆற விட்டுட்டு இங்கே போத்தலுக்க போட்டு வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி நான் கோப்பி போட்டு இந்த முறுக்கோட பிடிக்க போகிறேன். உங்களுக்கு முறுக்கு வீடியோ அடுத்தடுத்த இதுகளில் போடுறேன்.